Hi friends, வணக்கம் and welcome to kannaskitchentamil. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச sausage bun செய்யற வீடியோவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நீங்க என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழே உள்ள subscribe பட்டனை press பண்ணி பக்கத்துல உள்ள bell ஐகானை click பண்ணுங்க. பன் செய்கிறதுக்கு முதல்ல நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் இதில் எடுத்துருக்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நகைச்சூட்டு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கரைச்சி இந்த ஈஸ்ட்டை வைங்க புளிக்கிறதுக்கு. இப்போது இதில் 250 கிராம் எடுத்துருக்கிறேன், மைதா எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. இது நல்லா புளிச்ச ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்தா தான் நீங்கள் அதை இந்த பன் மாவுக்கு சேர்க்கணும். இந்த மாதிரி பொங்கி வராட்டி நீங்கள் அந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்க கூடாது. இப்போ இந்த ஈஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் ஒட்டாத பதம் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவு வந்ததும் தண்ணியை நீங்கள் ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி தண்ணி போடாமல் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தால் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாவை வேறொரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை லைட்டாக பூசிட்டு இது ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லை ஒரு வெட் க்ளாத்தால் நீங்கள் மூடி இது ஒரு 1 hour வச்சுக்குங்க. உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரில் உள்ள ஏதாவது சொசேஜஸை நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சொசேஜஸை நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர் டவலில் வச்சு நல்லா அந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மா நல்லா பொங்கி வந்திருக்கு. எனக்கு டபுள் சைஸுக்கு இந்த மா இப்போ வந்திருக்கு. 1 hourல டபுள் சைஸ் வந்திருக்கு எனக்கு. உங்களுக்கு நல்லா பொங்காட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் மாவை பொங்க விடுங்க. மறுபடியும் ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போல்ஸ் நீங்கள் பிடிச்சி வைங்க. இதில் நான் அரைவாசி மாவு எடுத்து இதில் செய்திருக்கிறேன். 250 கிராம் மாவுக்கு கிட்டத்தட்ட 9லேருந்து 10 பன்ஸு கிட்ட வருது. இதிலேருந்து சின்ன சின்னதாக போல்ஸை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வைங்க. வச்சுட்டு ஒரு வெட் க்ளாத்தில் மூடி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே மூடி வைங்க. 10-15 நிமிஷத்துக்கு பிறகு நாம் இப்போ அந்த மாவை ஒவ்வொரு போலாக எடுத்து அதை பன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு போலாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரோலிங் பின்னால் அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நடுவில் ஒரு சொசேஜஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி விடுங்க. 2 சைடும் சின்னதாக இப்படி கீறி விடுங்க. உங்களுக்கு விரும்பினா இதில் கிரேட்டட் சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதில் கிரேட்டட் மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு பீஸை எடுத்து மாறி மாறி முதல்ல இந்த பக்கம் அப்புறம் அடுத்த பக்கம் இந்த மாதிரி மாறி மாறி இதை இந்த மாதிரி வச்சு ஒட்டுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். இனி இது எல்லாத்தையும் செய்துட்டு திருப்பியும் ஒரு 1/2 hour நாங்கள் மூடி வைக்க போகிறோம். அப்போது கொஞ்சம் பெருசாக வரும்.
எல்லா பன்னையும் செய்து முடித்த பிறகு ஒரு ட்ரேயில் ஆயில் பேப்பரை இந்த மாதிரி விரிச்சிட்டு நான் ஒவ்வொரு பன்னுக்கும் ஒவ்வொரு ஆயில் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெட் க்ளோத்தால் 30 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பார்த்தா தெரியும் இந்த பன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. முட்டையோட மஞ்சள் கருவி எடுத்து நல்லா அடிச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணுங்கள். இது வெள்ளை எள்ளு. இதை ஒவ்வொரு பன்னுக்கு மேலே லைட்டாக மேலால் அப்படியே தூவி விடுங்க. இப்போது பன்னை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த பன்னை நீங்கள் அவனில் வச்சு எடுத்துக்கலாம். 180 பாக செல்சியஸில் செட் பண்ணுங்கள் டெம்பரேச்சரை. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் இந்த பன் பேக் ஆகி வாரத்துக்கு. இப்போது பன் ரெடியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.